சிலுவையில் உதித்த முத்துக்கள். நிறைய பேர் அந்த சிலுவையில் இருந்து வெளிப்பட்டாங்க. அவங்கள உங்க முன்னாடி வைக்கலான்னு பார்க்குறேன். அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆனால் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியது இயேசுவினுடைய சீஷர்கள். ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லை. பல நேரம் இருந்திருக்க வேண்டியவர்கள் அந்த இடத்துல இல்லாமல் எதிர்பார்க்காதவர்கள் அந்த இடத்துல வருவார்கள். ஆண்டோடைய வருகையும் அப்படி தான் இருக்கும், பரலோக ராஜ்யமும் அப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் பெரிய பரிசுத்தவான்கள் போல காட்டி கொண்டவர்கள் அல்ல, வேசிகளும் ஆயக்காரரும் பாவிகளும் நமக்கு முன்னே ராஜ்யத்தில் போகிறார்கள். சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அது உண்மை. நம்ம ஒரு நிறுத்து வச்சிருக்கோம்ல, இதுதான் பரிசுத்தம், இதுதான் அளவுகோல். அது இல்லை. ஆண்டவர் எப்பயும் உள்ளத்தை தான் பார்க்கிறார், இதயத்தை தான் பார்க்கிறார். அப்போ இந்த சிலுவையிலே இவர்கள் பரிணமிக்கப்பட்டார்கள். இந்த சிலுவையின் மூலமாக நான் சொல்ல போகிற இதுவும் 7 பேரை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிலுவையிலே உதித்த முத்துக்கள். முத்துக்கள் எல்லாம் உருவாவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சிலுவையில் இவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள் என்று இயேசுநாதர் அந்த இரவு, வியாழக்கிழமை இரவு நிறைய அலக்களித்தல் பட்டார். அவங்க எல்லாருக்குமே தெரியும். பிளாத்துட்ட போனார், ஏரோதுட்ட போனார், பிளாத்துட்ட வந்தார், பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு போனார். அந்த நடுராத்திரிக்குள்ளே எவ்வளவு அவர் அலக்களிக்க முடியுமோ அவ்வளவு அலக்கரித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, யோனாவினுடைய அடையாளப்படி வியாழக்கிழமை தான்ப்பா வரும், வியாழக்கிழமை சாயங்காலம் வந்தாலும் 3 இரவு 3 பகல் வராது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டான நாளா, இன்னைக்கு தான் நம்ம குட் ஃப்ரைடே ஆசரிக்கணுமா, இப்படியே சொல்லி சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. இந்த நம்ம ஊர் தமிழர் கலாச்சாரத்தில் சொல்லுவோம்ல, ஊருக்கு போகிறேன் 2-3 நாளில் வந்துடுறேன் அப்படின்னு. எத்தனை நாளில் சொல்லுங்க? 2-3 நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நாள்லையும் வருவேன், 3 நாள்லையும் வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2-3 நாள். அது மாதிரி யூதர்கள் எப்பயுமே பேசும்போது இரவு பகல் 3 நாள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் 3 நாள் இரவு பகல் அப்படி தான் சொல்லி அவங்களுடைய பழக்கம். நம்ம பழக்கம் தானே அது, தமிழ் கலாச்சாரம். 2-3 நாளில் வந்துடுறேன், அது மாதிரி ஒரு கலாச்சாரம். வேதம் தெளிவாக சொல்லுது, ஓய்வு நாள் சமீபமாயிற்று. இயேசு அடக்கம் பண்ணும்போது ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. ஓய்வு நாள்னா என்னன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நமக்கு ஆதாரம் என்னது? பைபிள் தான் ஆதாரம். ஓய்வு நாள் ஆரம்பமானதுனால தான் வேக வேகமாக 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக அடக்க ஆராதனை முடிஞ்சிருச்சு. 3 மணிக்கு சிலுவையிலேருந்து இறக்குறாங்க. அதுவும் உயிர் போயிடுச்சுன்னு 3 மணிக்கு உயிர் போன பிறகு பிளாத்துட்ட போய் சொல்லி, பிளாத்து கன்ஃபார்ம் பண்ணி, அப்புறம் சிலுவையிலேருந்து இறக்கி அந்த 6 மணிக்குள்ளே அவரை அடக்கம் பண்ணணும். அப்போ ஓய்வு நாள் தொடங்கிறதுக்குள்ளே அடக்கம் பண்ணணும். நமக்கு வேதம் தாங்க ஆதாரம். வேதம் சொல்லுது ஓய்வு நாள். நீங்கள் ஒரு இடத்துல படித்து பாருங்கள், இயேசுவை அந்த கல்லறைக்குள்ளே வைத்தார்கள், ஓய்வு நாள் ஆரம்பமாயிடுச்சு. இதை பற்றி எந்த கதையும் நம்ம மக்களுக்கு தெரியாது, அதனால் விட்டுருவோம். ஏன்னா நம்ம செய்திக்குள்ளே வந்துடும். 3 நாளாக, வியாழக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா. ஆனால் ஒரு கூட்டம் இன்றைக்கி இன்டர்நெட்டில் நான் பார்க்குறேன், இன்றைக்கி தான் இயேசு மரிச்சாரன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்போது பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். ஆமாம், நம்ம தகப்பன் இவ்வளோ பெரிய காரியத்தை நமக்காக செஞ்சிருக்காருன்னு சொல்லும்போது பாவம் செய்யக்கூடாதுடா, இந்த உலகத்துலேருந்து காப்பாற்ற இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய தியாகத்தை நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும். டெய்லி சிலுவையை நினைவு கூறுங்க, டெய்லி வருகையை நினைவு கூறுங்கள். இது ரெண்டும் டெய்லி நம்ம செய்யணும் மக்களே. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? உற்சாகமாக கேட்குறீங்களா? சரி. ஆமாம், அதுக்காக தான் இடையில இந்த அல்லேலியா ஆமேன்லாம் சொல்லியிருப்பாங்க போல். ஏன்னா இந்த தூங்குறவங்க, பார்க்காதவங்க, இவங்களை எழுப்பி விடுறது. அப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற முதலாவது ஆள் யாருன்னா, லூக்கா சுவிசேஷத்தினுடைய 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். மொத்தம் 7 பேரை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இந்த 7 பேர் மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23-26 வாசி. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற அந்த சிரேனா ஊர் எங்கே இருக்குன்னா, கிரேக்க பட்டணத்தில் ஒரு ஊர். அங்கே இருந்து அவர் பாவம் பஸ்காவுக்காக வந்திருக்கார். பண்டிகை கொண்டாட வந்த மனிதன். பண்டிகை கொண்டாடுவதற்கு சிரேனா ஊரில் இருந்து வந்த சீமோனை என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். நல்ல கவனிங்க. பண்டிகைக்கு வரும்போது எப்படி நம்ம எல்லாரும் போவோம்? ஆமா, நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிடுவோம், ரொம்ப பயங்கரமா நம்ம கிளம்பிடுவோம். ஆனா யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்காக உலகமெங்கிலும் இருந்து கூடி ஒரு இடத்துக்கு வருகிறார்கள்.
அதே பஸ்கா பண்டிகை அன்றுதான் இயேசு சிலுவையிலே மரிக்க போகிறார். அதே பஸ்கா பண்டிகை அன்றுதான் இயேசு சிலுவையிலே மரிக்க போகிறார். அப்ப இயேசுவை விசாரணை செஞ்சுட்டு சிலுவையில் அறையக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகும்போது அவரால் ரொம்ப சீக்கிரமா இவங்க நினைச்ச மாதிரி சுமந்துட்டு போயிடுவாரா அப்படின்னு பார்த்தா முடியல. அவர் முந்தின மாலையிலேயே கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை வந்து விட்டது. அது என்ன சொல்றாங்க, அது ஒரு இருதய அட்டாக் போல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாய்ந்து பலவீனப்பட்டு இருக்கிறார். அவரால் சிலுவையை தூக்க முடியல. இவங்க வேலையை முடிக்கணுமே, போர் சேவகர்கள் அவங்க வேலையை முடிச்சவங்க போகணும் அல்லவா. அதனால கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு பார்க்குறாங்க. அவர் ரொம்ப அந்த வெயிட்டான சிலுவையை சுமந்துட்டு அவரால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பேர் ரோட்டில் சுமந்துக்கிட்டே தெரியுறான். அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா சுமந்துட்டே போகிறார். ஒரு வீடியோ பார்க்குறேன், சுமக்க முடியல, ஒருத்தனை போட்டு அடிக்கிறாரு, நீ சுமடா அப்படின்னு. இந்த இந்த கன்றாவியெல்லாம் ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னும் செய்கிறார்களோ தெரியல. பெர்க்மான்ஸ் அன்னைக்கே பாடிட்டார், நாம் சுமக்க விசுவாசி அது போதும். அதனால இன்னைக்கு துக்கமான இருக்க வேண்டிய நாள் இல்லை, அவருடைய அன்பை உணர வேண்டிய நாள். அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் கவனிக்கும் போது இன்னைக்கு இந்த 7 பேரில் ஒரு ஆளாக நீங்களும் மாறணும். அவர் நினைத்திருந்தால் நான் பண்டிகைக்கு வருகிறவன் என்று சிலுவையை ஹெசிடேட் பண்ணி இருக்கலாம். இன்று சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், பாடுகள் இல்லை, பாடுபட வேண்டியதில்லை, ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானாகலாம், இன்னும் பணம் சேர்க்கலாம், இன்னும் பெரிய ஆளாக மாறலாம் என்று ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவரோடு பாடுபட்டால் என்னை ஏன்டா பிடிச்சு இழுக்கிறீங்க, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டா, நான் என் ஊரில் என் சொந்தக்காரனெல்லாம் பார்த்து பண்டிகை கொண்டாட போயிட்டு இருக்கேன், என் மேலே கொண்டு வந்து ஏன்டா இந்த சிலுவையை வைக்கிறீங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அவர் விலகி போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் மேல் அந்த சிலுவையை வைத்த போது அவர் இயேசுவின் முகத்தை பார்த்திருப்பார். அட பாவிகளா, இவரை ஏன்டா அடிக்கிறீங்க, இவருக்கு ஏன்டா இத்தனை கஷ்டம், இவரை ஏன்டா இப்படி போட்டு அடின்னு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். முன்ன பின்ன அவரை தெரியாது, அவர் பெரிய ரட்சகர் தெரியாது, அவர் தீர்க்கதரிசி தெரியாது, அவனே சிரேனா ஊர்ல இருக்கான். இந்த சிரேனா ஊருக்காரங்க ரொம்ப பயங்கரமான ஆட்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்கு, ஒரு தடவை பவுல் போகும்போது அடிச்சு உதைச்சிருவான் அந்த ஊருக்காரனும் சேர்ந்து. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றான். ஆனா இன்றைய திருச்சபை பாடுபடுறதுக்கு மட்டும்தான், பாட்டு பாட ரெடி, ஆராதிக்க ரெடி. ஆனா வாழ்க்கையில பாடு வரும்போது வேண்டாம், எனக்கு அந்த பாடு என்னால சுமக்க முடியாது, எனக்கு பண்டிகைனா சந்தோஷம், ஆனா பாடு என்னால முடியாது. அவன் மேல சிலுவையை கொண்டு வந்து வைக்கும் போது ரத்தம்லாம் இருந்திருக்கும்ல, இயேசுநாதர் அடிச்சது. ஏன்னா 39 அடி வாங்கின பிறகு தானே தூக்க போறாரு கல்வாரி மலையில. அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த சிலுவையை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டாயா, அவருக்காக என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருப்பார். மார்க் 15, ஏன்னா இது பேதுருவுடைய வழிகாட்டுதல்ல எழுதுனது. மார்க் 15:21 நீங்கள் வாசித்து பாருங்க. மார்க் 15, சிரேனா ஊரானும் அலெக்சந்தருக்கு ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய், அப்ப அந்த கொல்கதா இடத்துக்கு அவரை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகிற நேரத்தில் அந்த சிலுவையை சுமக்கும்படி பலவந்தினப்படுத்தின போது இயேசுநாதர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டது போல சில தூரம் அந்த சிலுவையை சுமக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன். பைபிளில் சீமோன் நிறைய பேர் இருக்கிறாங்க, மரியாள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அடைமொழியாக சிரேனா ஊரானாகிய, ஏன்னா நம்மால் ஒருவேளை இதை சீமோன்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்மால் பேதுரு தான் வந்துட்டார் போலப்பா. இயேசுநாதர் பக்கத்தில் இருந்து 5 அப்பம் 2 மீன்லாம் வாங்கி சாப்பிட்டாரு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அதனால தீர்க்கமாக பரிசுத்தவான்கள் எடுத்து எழுதும்போது வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அவரை சேவிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அவரை துதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாடுபடும் போது அவர் சிலுவையை சுமந்தா நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். சத்தமா சொல்லுங்களேன். ஏன் பிரதர் பாடு வரும்போது மட்டும் போயிடுற?
உனக்கு ஒரு மகிமைக்காகத்தான் முன்னாக பாடு வைக்கிறார். இன்னும் 3 நாளில பெரிய உயிர்த்தெழுதல். எப்போ உன்னை தேடி பாடு வருதோ ப்ரமோஷன் வரப்போகுது. எப்போ உன்னை தேடி பாடு வருதோ உனக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய மேன்மை வரப்போகுது. எப்ப சிறைச்சாலை வருகிறதோ அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். பவுலப்போஸ்தலனுக்கு மக்கதோனியானா இருதயத்தில் ஒட்டுன இடம் பிலிப்பு பட்டணம்னா. ஏன்? பாடுதான். பாடுகளின் வழியா உருவாக்கப்பட்ட சபை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையே, பாடுபடும் போது ஏன் மறுதலிக்கிறாய்? பாடுபடும் போது ஏன் பாட்டை பாட வேண்டாம் என்று சொல்கிறாய்? பாடு வரும்போது ஏன் தள்ளி போகிறாய்? இங்கே நீ பார் தேவனுடைய பிள்ளையே, இங்கே சிரேனா ஊரானாகிய சீமோன்னு எழுதாம பிற்காலத்திலே பல வருடங்களுக்கு அப்புறம் இயேசுவினுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதின மார்க்கு. இந்த மார்க் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேணும்னா, பேதுரு ஒரு தடவை ஜெயிலுக்கு போகும்போது ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்கல்ல, அந்த வீட்டில் உள்ளவர் தான் மார்க். அவங்க அம்மா பேரு மரியாள். மரியாள்னாலே நல்ல பிள்ளைகளை பெற்றுருவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம சபையில் இருக்கா மரியாள்? இருந்ததும் போயிடுச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, மரியாள்னா மார்க்கை பெற்றிருக்காங்க. அப்போ இந்த மார்க் வீட்டில் தான் ஜெபம் நடந்து பேதுரு வெளியே வந்தார். இந்த மார்க் ஒரு சின்ன பையன், பர்னபாவுக்கு ரொம்ப, இப்போ சின்ன பையன் இல்லை, இப்போ பரலோகத்தில் இருப்பார். ஏன்னா அப்போ பர்னபாவுக்கு ரொம்ப உறவுக்கார பிள்ளை. பவுலோட இருந்தார், பிற்காலத்தில் பேதுருவோட இருந்தார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் நிருபங்கள்லாம் எழுதுனாங்க. அப்போ இவருடைய பிள்ளைங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ பிள்ளைங்க பேரை சொன்னா தான் அப்பாவை சொல்ல முடிகிற அளவுக்கு கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டார். சிலுவை சுமந்தவனுடைய சந்ததி உலகத்திற்கே வெளியே தெரிகிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. யாராவது ஒரு கிறிஸ்தவன் உயர்த்தப்பட்டிருந்தா அவன் அப்பாவை போய் பாருங்க, அவன் சிலுவை சுமந்திருப்பான், அவன் பாடுபட்டிருப்பான். நீ பாடுபட்டா, இப்ப சிரேனா ஊரானாகிய சீமோன்னு சொன்னா தெரியாது, ரூஃபஸ்னா தெரியும், அலெக்சாந்தர்னா தெரியும். ரூஃபஸ் அலெக்சாந்தர்னா சபைக்கு தெளிவா தெரியும். அதனால இப்ப சிரேனா ஊரானாகிய சீமோன்னு எழுதுறதை விட இன்னாரோட அம்மா, இன்னாரோட அப்பா. அப்ப எந்த அளவுக்கு அலெக்சாந்தரும் ரூஃபஸும் வளர்ந்துருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. அவரோடு பாடுபட்டால், அவரோடு இயேசுவின் பாடுகளை நினைக்கும் போது நமக்கு ஒரு ட்ராக் போட்டு போயிருக்காரு. பரலோகத்துக்கு போனதை சீஷர்கள்லாம் பார்த்தாங்கல்ல. தயவு செய்து பாடு வரும்போது மட்டும் தோலை விளக்காத சகோதரியே, பாடு வரும்போது மட்டும் தப்பிடாத, பாடு வரும்போது பயப்படாத. அவருக்காக சுமப்பது சந்ததிக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ ஏன் பயப்படுற? உன் சந்ததி அலெக்சாந்தர் ரூஃபஸுமா மாறுவதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்லும் போது நீங்க சுதந்திரிச்சுக்கிறேன். உன் சந்ததியில் ஒரு அலெக்சாந்தர் ரூஃபஸும் பிறப்பார்களாக. ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆமா, இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனோட மனைவி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்கள தெரிஞ்சுக்கிறணுமா? ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 16, 13. இப்படி இருக்க ரோமர் 15, 13, 16, 13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட எத்தனை வசனம்ப்பா? 16, 13. 16, 13. நான் சொல்றது அங்க கேக்குதா? இந்த ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கா? வாசிங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். பவுலப்போஸ்தலனுக்கு தாய் ஒன்று கிடைச்சிருக்கு. பவுலப்போஸ்தலனுடைய தாயின்னு சொல்றார். யார? ரூஃபஸோட மனைவி, சீரேனா ஊரானாகிய சீமோனுடைய மனைவி. எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துக்கள். ரூபைன்னு ஒன்னா பெண்ணுன்னு நினைச்சிடாதீங்க, ரூஃபஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரூபைன்னு ஒன்னா இவங்க நிறைய பேர் பெண்கள் நினைச்சிடாதீங்க, அவர் ஆண். என்ன அப்ப கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கும் தாயாகிய. அப்ப பாருங்க, சிரேனா ஊரானாகிய சீமோனுடைய மனைவிய பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? தாய். என்ன வளர்ச்சி! பவுல் அப்போஸ்தலன் யார்? புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய ஒரு பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவரோடு பாடுபட்டால், இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கையை வைத்து சொல்ல போறோம், சிரேனா ஊரானாகிய சீமோனை போல எங்களுக்கும் பாடுபட உதவி செய்யும் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் மறுதளிக்கும் போது யார் பார்த்தா? நான் அந்த ஊர்ல தானே இருந்தேன். உனக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார் மகளே. ஆயிரங்களுக்கு முன்னாடி இயேசுவை பறைசாற்ற ஒரு சிரேனா ஊரானாகிய
சீமோனை போல தேவன் இன்னைக்கு உன்னை தேடுற. தள்ளிட்டு போயிடாத. நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், அந்த சிலுவையை சுமந்த நேரம் இயேசுநாதருக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 15 கிலோ 25 கிலோவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. 25 கிலோலாம் இல்லை, சிலுவை 50-100 கிலோவுக்கு மேலே, 2 மரம். அதனுடைய வெயிட்லாம் இப்போ போடுறாங்க, இவ்வளோதான் வெயிட் இருக்குன்னு சொல்லி. நீங்கள் ஒரு மலையில் ஏறிட்டு இருக்கீங்க, அதை தூக்கிட்டு யாராவது ஒருத்தர் வந்து அப்படியே மூச்சு இலைக்க உயிர் போகிற நேரம் தூக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாத அவர் வானத்தையும் பூமியையும் படைச்சவர்னு. ஆனால் தேவன் அவரை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. சில இடத்துல உங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச இடத்துல நீங்க ஆண்டவருக்காக பாடுபடுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறாரு. அல்லேலூயா. அவரோடு பாடுபடுறதுக்கு மட்டும் தப்பிச்சு போயிடாதீங்க. பாடுகள் பக்கத்தில் வரும்போது முழங்காலில் நின்று கர்த்தர்ட்ட பெலன் கேளுங்க. பாடுகள் பக்கத்தில் வரும்போது பாடுபடுறதுக்கு எனக்கு கிருபை தாரும்னு சொல்லுங்க. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா, கூடும் நமக்கோ குறைவில்லா. எல்லாரும் கரங்களை தட்டி பின்னாடி வந்திருக்கிறவங்க கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூறிய கொடுத்திடுவார். மீது இயேசு ராஜா வேகம் வாராரே. மேகம் மீது இயேசு ராஜா வேகம் வாராரே. எப்பயுமே ஆண்டவருக்கு முந்தின இரவு சீமோன் மறுதளிச்சது ஒரு உள்ள காயமா இருந்திருக்கலாம். அந்த காயத்துக்கு மருந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் போட்டான். ஆண்டவருக்கு இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் இதுக்கு முன்னாடி எந்த சரித்திரத்திலும் இல்லை. மத்தேயிலையோ மார்க்லையோ லூக்காலையோ யோவான்ல. நீ விட்ட இடத்த அவன் பிடிச்சிட்டான். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ விட்ட இடத்த அவன் பிடிச்சிட்டான். அவன் எப்ப அவன் செய்தி கேட்டவனோ, அவன் ஆண்டவரோடு இருந்தவனோ, அற்புதத்தை பார்த்தவனோ, ஆண்டவருக்கு பின்னாடி நின்று 5 அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவனோ, நன்மைகளை அனுபவித்தவனோ, வேதம் படித்தவனோ இல்ல. அன்றுதான் அவன் உதிக்கிறான், அன்றுதான் அவன் உருவாகிறான், அன்றுதான் அவனுடைய ஆசீர்வாதம் தொடங்குகிறது. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ரூஃபஸ் அலெக்சாண்டர் இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனுடைய பாடுகளால் உருவாக்கப்பட்டவர்கள். பாடுகளை அனுபவிக்காத கிறிஸ்தவர்களுடைய அடுத்த தலைமுறைகள் இல்லை. பாடுகளை அனுபவித்த கிறிஸ்தவர்களுடைய சந்ததிகள் சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கும். தள்ளி போயிடாதப்பா, பாடுகளை விட்டு விலகி போயிடாத. இவர்களை நினைத்து கொண்டு பாடுகளை படுங்கள். பாடுபடுவது நமக்கு கிடைத்த பாக்கியம். அவருக்கு பாடுபடுறதுக்கு பாத்திரவான்களா எண்ணப்பட்டபடியால் அவரை துதித்தார்கள். இதுக்கு துதிச்சிருக்கீங்களா? புதுசா வேலை கிடைச்சிச்சு, ஸ்தோத்திரம். அவருக்காக பாடுபட்டேன், அவருக்காக அடிக்கப்பட்டேன். எனக்காக அடிக்கப்பட்டவருக்காக நானும் ஒரு அடி வாங்கியிருக்கேன். எனக்காக அடிக்கப்பட்டவருக்காக நானும் துப்பினாங்க அவரை. உங்க முகத்தில் யாராவது துப்புனா? ஒரு அம்மா ரொம்ப பலவீனப்பட்டு இருந்துச்சான். பலவீனப்பட்டு அதால எந்திரிக்கவே முடியல. எந்திரிக்கவே முடியாத போது அது சொல்லுதான், ஏசப்பா உங்களை சேவிச்சு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே. சிலர் இப்படி தான் கேட்பாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே, என்னை இப்படி தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். ஆண்டவர் அமைதியாகவே இருந்தாரான். அமைதியாக எதுவுமே பேசலையா, அமைதியாகவே இருந்தாரான். கொஞ்ச நேரம் இருமல் பயங்கரமாக வந்துச்சான். அதோட சளி அதோட உடம்புல பட்டுருச்சான். ஒரே கண்ணீரா. அதால் தாங்க முடியலையா. இப்போ ஆண்டவர் அமைதியாக இருப்பார. உள்ளுக்குள்ளே இருந்து சொன்னாரா, இதுக்கு எப்படி சொல்கிற, எத்தனை பேர் என் முகத்தில் துப்புனா தெரியுமா? காரி துப்பு, துடைக்க கூட என்னால் முடியல. உன்னால் தாங்க முடியலன்னு சொல்கிற. இந்த பாடுகள்லாம் உனக்கு ஒரு மகிமையை கொண்டு வருமே, உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். உனக்கு முடியலங்கிற, உனக்கு கஷ்டமாக இருக்குன்ற. ரெண்டாவது நபர் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க.
லூக்கா சுவிசேஷம் 23:27. திரள் கூட்டமான ஜனங்களும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த நேரத்தில் பின் செல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அரசாங்கம் ஒருத்தர் சிலுவையில் அறையுது. பிரதான ஆசாரியர்கள் இவருக்கு விரோதமாக ஒப்பு கொடுக்குறாங்க. பிடிச்சு இழுத்துட்டு போய் சிலுவையில் அறையிறான். இப்போ எல்லாரும் பார்த்து வச்சிருவான், யாரா இயேசுவுக்கு பின்னாடி போகிறான், நோட் பண்ணு எவன் ஞாயிற்றுக்கிழமை போகிறான். ஆமாம், இங்கே ஒருத்தவங்க டாக்டர் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டில், டாக்டரோட வீட்டில் ஒரு சபை நடக்குது, வீடு பக்கத்தில் சபை. எவனோ ஒருத்தர் கொண்டு போய் மதுரை ஹைகோர்ட்டில், இந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா, இது ஹிந்துன்னு சொல்லி படித்து டாக்டராக இருக்கு, இதனுடைய டாக்டர் பட்டத்தை எடுத்துருங்கன்னு கேஸ் போட்டான். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம என்ன செய்கிறோன்னு ஒரு கூட்டம். அப்போ இயேசுவை சிலுவையில் அறையும் போது இங்கே ஒரு கூட்டம் ஜனங்களை பாருங்க. பேதுரு எங்கப்பா காணோம், மத்தேயு எங்கப்பா, போட்லாம் விட்டுட்டு வந்தீங்கப்பா, எங்க நீங்கெல்லாம் 11 பேர் எங்கப்பா காணோம். ஆனால் திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுது, அவருடைய அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு என்ன செஞ்சாங்களாம், பின் சென்றாங்க. அவருக்கு நம்ம பின் சென்று கொண்டே இருக்கணும். போன ஞாயிற்றுக்கிழமை கேட்ட மாதிரி அவர் நமக்கு காண்பித்த அடியிலிருந்து வாழ்க்கையில் விலகி போகிறதுக்கு எந்த சூழ்நிலையும் வராமல் பின்பற்றிக்கிட்டே போகணும். சிலுவைக்கு பின்ன இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் பின்பற்றி போனாங்க. ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்தார் மத்தேயு மூலமாக. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 30 வசனங்களை நீங்கள் வாசிச்சா, அவரை பின்பற்றும்படி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த கேட்டவரை காணோம். இதை கேள்வி கேட்டவர் எங்கப்பா, இவரை காணோம். போட்டை விட்டுட்டு வானா, போட்டை விட்டுட்டு வந்துட்டார். வேலையை விட்டுட்டு வானா, வேலையை விட்டுட்டு வந்துட்டார். ஆனா எங்க கடைசியில யார் வந்தா? அதனாலதான் சொன்னாரோ, முந்தினோர் 30 வயசுல இயேசுவை சேவிக்கிறேன், பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டீங்களா, ஆவிக்குரிய திருமணம் முடிச்சிங்களா, பிள்ளைங்க கத்தரை சேவிக்கிறாங்களா, எண்டுல சிலுவைக்கு பக்கத்துல, மரணத்துக்கு பக்கத்துல, யோர்தானுக்கு பக்கத்துல, கானானுக்கு பக்கத்துல, எங்கே? ஒரு அம்மா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு பத்திரிக்கை கொடுக்க. என்னம்மா ஆண்டவரை விட்டு மறுதளிச்சு பின்னோக்கி இப்படி போயிட்டே அப்படின்னு கேட்டதுக்கு, முடிச்சுட்டு வர்றேன். எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவியா? உன் வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு ஒரு அடையாளம். அழுது கொண்டு அநேக ஸ்திரீகள், ஆண்டவர் சொன்னார் அழுகாதீங்க. நான் நினைக்கிறேன் அதுதான் 3000 5000 மாறி இருக்கும் போல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. அதுதான் 3000 5000 மாறி இருக்கு. பின்னாடி அழுதுட்டே போனாங்கல்ல, இப்ப கேட்கிறாரு, விட்டோமே, கேட்க முடியுமா, விட்டோமே, நாங்க எல்லாத்தையும் விட்டோமே, என்ன கிடைக்கும்? இது 3 நிருப சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. ஏன்னா சிலர் இப்படித்தான் பேதுரு மாதிரி, என்ன தருவீங்க, எவ்வளவு தருவீங்க, எப்படி தருவீங்க, மொத்தமா தருவீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா தருவீங்களா, மாசம் மாசம் தருவீங்களா, எப்படி தருவீங்க, எல்லாம் விட்டுட்டு வந்தோமே, என்ன கிடைக்கும், எப்ப கிடைக்கும், இந்த மாசம் கிடைக்குமா, இப்பவே கிடைக்குமா? அவர் என்ன சொன்னார் கேளுங்க. அப்பொழுது பேதுரு அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே, அவர் சொல்லிட்டாரு, மறுஜென்ம காலத்துல மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது, மனுஷகுமாரன் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றிய நீங்களும். இப்பதாயா தெரியுது 12 பேரை எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னு. மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 சிங்காசனத்துல ஆண்டவருடைய சீஷர்கள் உட்கார போறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது எல்லாருக்கும் பிடிச்சுக்கிட்டே போறதுக்கு தான் லாய்க்கு. ஆனா எதையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். இதோட மத்திய எழுதல அடுத்து எழுதியிருக்காரு, வாசிங்க. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அன்னைக்கே எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் தம்பிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு சீஷர்களை பார்த்து. ஆனா அந்த ஸ்பாட்ல அவங்க நிக்க முடியாம போயிட்டாங்க. அந்த ஸ்திரீகள் அழுது கொண்டே போனாங்க. அதுக்கு முந்தின வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, 29ஆம் வசனத்துல நூறத்தனையாய் அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, நூறத்தனையாய் அடைந்து. இவ்வளவுதானா? சத்தமா சொல்லுங்க, நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையோ சுதந்திரித்துக் கொள்வான்.
அதனால இயேசுவுக்காக இழப்புகள் வந்துடும். அவன் பார்த்துருவானா, இவன் பார்த்துருவானா, இழக்கிறதுக்கு யோசிக்காத. அவரை பின்பற்றி வரணும்னு முடிவு பண்ணியாச்சுல. என்ன வந்தாலும் யார் பார்க்குறான், அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், ஐயோ அவன் என்ன செய்கிறான், யார் பார்த்தா என்ன, என்னை நேசித்த எனக்கு அற்புதம் செய்த அவருக்கு பின்னாக நான் போய்கொண்டே இருப்பேனே. அநேக ஸ்திரீகள் அப்போதான் இயேசுநாதர் அப்பையும் திரும்பி பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் அவங்களுக்காக அழுங்க. நான் நினைக்கிறேன் அவங்க அழுதுருப்பாங்க. அதை பெந்தைக்கோஸ்தே நாளில் அவங்க வந்துட்டாங்க, நிச்சயமாக அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அன்னைக்கே அவங்களுக்கு உணர்வு வந்துருச்சு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஸ்திரீகளை போல அந்த இயேசுவுக்கு பின்னாக ஒரு கூட்டம் எதை பார்த்து பயப்படாமல் பின்னோக்கி போச்சே, அந்த சிலுவைக்கு பின்னாக ஓடி போச்சு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேசத்தில் ஒரு அம்மா இங்கேருந்து வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த குடும்பம் ரொம்ப சபை இந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தவங்க. அப்போ எனக்கு அந்த அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் 2 வாரம் 3 வாரம் வந்துச்சு. கொஞ்சம் அதனுடைய உடலில் பிரச்சனை இருந்துச்சு, ஜோம் பண்ணோம், கொஞ்சம் சுகமெல்லாம் கிடச்சிச்சு. அடுத்த ரோட்டில் பார்த்தேன், வரல, நிப்பாட்டிருச்சு. என்னம்மா காணோம் சர்ச்சுக்கு அப்படின்னு கேட்டேன். அது அங்கே போனீங்கன்னா பெட்டியில் வச்சு அமுக்கிடுவாங்க, உன்னை பெட்டியில் அனுப்பிடுவாங்க, அங்கே மட்டும் போயிடாது. அட பாவி, வயசான காலத்தில் இயேசுவை பின்பற்றுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே. நான் அந்த வயசானவங்க இயேசுவை தேடி வந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு காலம் எப்படியோ வாழ்ந்துட்டு இன்னைக்கு இயேசுன்னு வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்றாருல, 100 அடைஞ்சு நித்தியமா இயேசுவோட வாழ. அதனால தான் இந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை பின்பற்றி கடைசி வரை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும், மரணத்திலும், கண்ணீரிலும், எந்த நேரத்திலும் அல்லேலூயா உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தம் பின்பற்றுவது இது மாபெரும் பாக்கியமே. பின்பற்றிக் கொண்டே இருப்பேன். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான பரலோகத்தின் தேவகுமாரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான. அல்லேலூயா. போகும்போது என்ன பிரசங்கம்னு கேட்டுட்டு மக்கள் அனுப்பணும், அதான் நல்லது. என்ன அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். என்ன முதல்ல சொன்னேன், சிரேனா ஊரானாகிய சீமோன் ஆண்டவருடைய சிலுவை சுமந்த அநேக ஸ்திரீகள் ஆண்டவரை பின்பற்றி சிலுவைக்கு பின்னாக இயேசு சிலுவை சுமக்கும்போது பெண்கள் சும்மாவே அழுதுருவாங்க. இரத்த வெள்ளத்தில் தூக்கிட்டு போகும்போது அழுது ஒப்பாரி வச்சுட்டாங்க. ஏன்னா கடந்த 1 வாரத்தில் அவர் எருசலேமில் செய்த அற்புதம் சொல்லி மாளாது. என் வீட்டில் ஒரு அற்புதம் செஞ்சார், என் வீட்டில் ஒரு குருடனை சுகமாக்குனார், என் வீட்டில் ஒரு முடவனை சும்மா. அந்த அற்புதத்தை கேட்ட சின்ன பிள்ளைங்கள்லாம் குதிச்சு ஓசனான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்தும் அங்கே ஒரு நபர் இருந்திருப்பான். எல்லாரும் அழுதாங்க, இயேசுவுக்கு பின்னாக நடந்து போனாங்க. ஒரு பெருக்கூட்டம்னு போட்டிருக்கு, திரள் கூட்டமான ஜனங்கள். 3வது, இவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், இவர்கள் நீண்ட காலமாகவே இருக்கிறார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ரொம்ப அற்புதமான 3 கேரக்டர்ஸ். வாசிங்க, யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும். பாத்தீங்களா, ஒரு குடும்பத்துல 2 பேர் பக்கத்துல நிக்கிறாங்க. உண்மையிலே மரியாள் ஏன் இயேசுவை பெற்றாங்கிறதுக்கு இதை விட என்னங்க சான்று? யோசேப்பு இடையில மரித்து விட்டார் என்று சரித்திரம் சொல்லுது. ஒரு விதவையாக அவளுடைய ஆத்துமாவின் மேல் ஒரு பட்டயம் ஊடுருவி பாயும் என்று இயேசுவை விருத்த சேதனம் பண்ணின நாளிலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மரியாளுக்கு ஒரு அனுகூலம் கொடுத்துருக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த சிலுவைக்கு பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு இரத்த வெள்ளத்தில் தொங்கும்போது எனக்கு அடுத்து பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாள். மரியாள்னா மாறான்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைங்க நிறைய பிறந்தா. இவங்க வீட்டில் எத்தனை பெண் பிள்ளைங்கன்னு சரித்திரம் தெரில. 2 மரியாள் இருக்கு ஒரே வீட்டில். அவருடைய தாயின் சகோதரி அப்படின்னு போட்டிருக்கு, அவங்க அம்மாவுடைய. ஆமாம், இருந்தாலும் அந்த வீடுகளில் அந்த பேர் ரொம்ப
ஃபேமஸாக இருக்கு மரியாள். கிளையப்பா மரியாளும், அடுத்தது என்ன மரியாள்? மகதலேனா இந்த மரியாள். 3 பெண்களும் அங்கே நின்றுக்கிட்டே இருந்தாங்க சிலுவையின் அருகே. அடுத்த வசனத்தை, சிலுவை போதும், ஆமாம் இதோட இன்னொரு ஆள் இருக்கார், அவரையும் சேர்த்துருவோம். 4 பேர் சிலுவைக்கு பக்கத்தில். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு. 4 பேர் பக்கத்தில். நல்ல வேளை இவர் உள்ள வந்துட்டாரு, அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் வந்துச்சு. இவர் ரொம்ப நெருக்கமானவராக இயேசுக்கு இருந்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த பஸ்காவில் இயேசுவோட மார்பில் சாஞ்சிருந்தது யாரு? கடைசியில் வந்துட்டான். நான் நினைக்கிறேன் இந்த 3 அம்மாமாருக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னடா பயந்துட்டு இப்படி இருக்கீங்க, வாங்கடா போய் இயேசுநாதர் பக்கத்தில் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி இயேசுவின் சிலுவையின் அருகே நின்ற 3 பெண்களும் அப்போஸ்தலனாகிய யோவானும் சிலுவைக்கு பக்கத்திலே நின்றார்கள். இந்த 3 பெண்களை குறித்து மார்க் என்ன பேர்ல எழுதுறாருங்கிறத பாருங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. மார்க் 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்திலிருந்து பாருங்க, இவர் தூரம்னு சொல்றாரு, அவர் பக்கம்னு சொல்றாரு. யார் சொல்றத நம்புறது, யார் சொல்றத நம்பலாம் தெரியுமா? பக்கத்துல இருந்து பார்த்தவர் சொல்றத நம்பலாம். இவர் கேள்வியினால் எழுதுறாரு, அவர் பார்த்து எழுதுறாரு. மார்க்கு சிலர் சொல்லப்பட்டவைகளை கேட்டு எழுதுகிறார், ஆனால் யோவான் கண்ணார, ஏன்னா யோவான் ஸ்பாட்ல இருக்காரு, இவர் சொல்றாரு தூரத்துலன்னு சொல்றாரு. வேதம் ஒன்று தப்பு கிடையாது, ஒருத்தர் கேட்டு. அதிகமா பேதுருவினுடைய வழிகாட்டுதல்ல தான் மார்க் எழுதப்பட்டதா சொல்லப்படுது. பேதுரு கொஞ்சம் படிப்பறிவு கம்மியானபடினால மார்க்கை வச்சு தான் நிருபங்கள் எல்லாம் எழுதுனதாகவும், அந்த பேதுரு எழுத விரும்பினதைத்தான் மார்க் தன்னுடைய சுவிசேஷத்தில் கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால பேதுரு தான் ஸ்பாட்ல இல்லையே. யார் ஸ்பாட்ல இல்லை? பேதுரு ஸ்பாட்ல இல்ல. அப்ப சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலியாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும். நல்ல கவனிங்க, சின்ன யாக்கோபு யோசேக்கு தாயாகிய மரியாள்னு மார்க்கு ஆண்டவராகி இயேசுவுக்கு அடையாளம் காட்டுறார். ஏன்னா இதுக்கப்புறம் அவரை இயேசுவின் தாயின்னு சொல்ல விரும்பலை. அதனால என்ன பேர் வச்சு சொல்றாங்க? யாக்கோபுக்கும் யோசேப். அங்கே என்ன போட்டிருந்துச்சு? மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயின்னு அவர் எழுதுறாரு, இங்கே எழுதலை. அங்கே கிலேப்பா ஊராளாகிய மரியாள்னு போட்டிருக்கு, இங்கே சலோமேன்னு போட்டிருக்கு. அப்போ 2 பேரும் ஒன்றுன்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இவங்களுடைய 2 பிள்ளைங்க தான் யாக்கோபு யோவானும். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, யாக்கோபு யோவானும் ஒரு வகையில் இயேசுவுக்கு சொந்தக்காரங்க. இன்னும் எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க. யாக்கோபு யோவானும் ஒரு வகையில் இயேசுவுக்கு சொந்தக்காரங்க. எப்படி? இயேசுவோட அம்மாவுடைய சகோதரியினுடைய மகங்களா இவங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த சலோமேயும் அந்த கிளையப்பா ஊரானாகிய ரொம்ப பெரிய பணக்காரன் அவங்க வீட்டுக்காரர். போட்டு சொந்தமா பல போட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சான். பணக்கார ஸ்திரீ. இவங்களை குறித்து இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும். இவங்க ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்து இவங்க பணத்தை வச்சு கர்த்தருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஊழியம் செஞ்சிருக்காங்க. அப்போ இயேசுநாதருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இன்னைய ஆண்டவர் 3வது உங்களுக்கு சொல்றாரு, வந்து அந்த ஜன்னல் ஓரத்தில் நின்றுட்டு உட்கார்ந்துட்டு போனது போதும், பின்னாடி இருந்துட்டு போனது போதும். அருகாமையில் வா, சிலுவைக்கு பக்கத்தில் வா, இயேசுவுக்கு பக்கத்தில் வா. இதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கூப்பிடுறார். போதும், அப்படி பார்த்துக்கிறோம், வேலையெல்லாம் முடியட்டும், ஒரு 50 வயசு ஆகட்டும், உங்க கணக்கில் தானே இருக்கு. சிலுவைக்கு பக்கத்தில் வாப்பா, யாரும் வர முடியாத இடத்துக்கு வா. உனக்கு தான் 4 நாள் ஆன லாசருவே உயிரோட எழும்புற பாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த பாக்கியம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. ஐயோ கொஞ்சம் நம்ம தூரமாவே இருப்போம். ஞானஸ்தானமா அப்புறம், அபிஷேகமா அப்புறம். இந்த சிலுவைக்கு பக்கத்தில் நின்ற 4 பேரும் சரித்திரம் படைத்தவர்கள். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சரித்திரம்னு சொல்லவா? இந்த அம்மா தான், அந்த சலோமி இருக்க, இந்த அம்மா தான் இயேசுநாதரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் புக் பண்ண அம்மா. இன்னைக்கு நிறைய பேர் தியேட்டரில் சீட்டு புக் பண்ணுறான், எங்கெங்கேயோ போய் சீட்டு புக் பண்ணுறான். அந்த அம்மா இயேசுநாதரோட 2 சீட்டு. அவர் கேட்குறாரு, எங்கள் அப்பாவோட சீட்டே நீ என்ன பண்ணுற?
ஒரு பக்கம் எங்க அப்பா உட்கார்ந்துருப்பாரு, அவர் சீட்டையே நீ கேட்கிறியம்மா, நீ கேட்கறதுல கொஞ்சம் கொஞ்சம் நியாயம் இருக்கா? பிதாவினுடைய வலது வருஷத்துல யார் உட்கார்ந்து இருக்கா? இயேசு உட்கார்ந்து இருக்கார். இயேசுவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல யார் இருக்கா? பிதா உட்கார்ந்து இருக்கார். இப்ப இந்த சீட்டை யார் கேட்கிறா? இந்த மரியாள் கேட்கிறா. என் பிள்ளைங்களை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுத்தேன். ஆனா நான் நிச்சயமா சொல்றேன், யாக்கோபு யோவானும் பரலோகத்துல மிக பிரதானமான இடத்துல இருப்பாங்கிறது முக்கியம். ஆமா, நீ ஆண்டவருக்கு பக்கத்துல வரும்போது உனக்கு பரலோகத்துல ஒரு பெரிய மேன். ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், ஆண்டவருக்கு வாழணும். பத்ம தீவுக்குள்ள போகிறான், என்ன சட்டியில போடப்படுறான். ஒரு பிள்ளைய என்ன சட்டியில போட்டு கொள்றாங்க, இன்னொரு பிள்ளைய வெட்டி கொள்றாங்க. முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவானுக்கு அப்புறம் இரண்டாவது மரணமாக அந்த யாக்கோபு மரிக்கிறான். இந்த அம்மாவுடைய பிள்ளைங்க தான். நெருங்கி வரும்போது உபத்திரம் வரும், ஆனா நெருங்கி வர்றவனுக்கு நடக்கிற மாதிரி அற்புதம் வேற எவனுக்குமே நடக்காது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அடிக்கடி பெத்தானியாவுக்கு போய் நெருங்கி அந்த வீட்டில் இருந்தாரு. அதனாலதான் உரிமையோடு அவருக்கு முடியல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் உரிமையோட 4 நாள் கழிச்சு வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது எனக்கு நெருக்கமான குடும்பம், இந்த குடும்பத்துக்கு மரணம் நடந்தாலும் என்னை விட மாட்டாங்க, இந்த குடும்பம் பிடிச்சுக்கிடுவாங்கன்னு. அந்த குடும்பத்துக்கு மரணம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை கர்த்தர் கொடுத்தாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். சபைக்கு வரலாம், அங்கத்தினரா இருக்கலாம், கல்யாணம் முடிக்கலாம், சபையில பிள்ளைகளை பெறலாம். நீ நெருங்கி அவரிடத்தில் வரும்போதுதான் உயிர்த்தெழுதல் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நெருக்கமான உறவு. நிறைய பேர் கடைசி வரை அந்த பார்டர்லே தான் நிற்கிறான். சொந்தம் பந்தம் ஊர் உறவு. உனக்கு அவர் சொந்தமா வேண்டாமா? சொந்தமானவைகளை தள்ளி உன்னை தேடி வந்தாரே, அவர் உனக்கு வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆமா, அதனால இந்த 3 அம்மாக்களும் பக்கத்திலே நின்றுக்கிட்டாங்க. 3 மரியாள். மரியாள் கியூப், 3 மரியாள். உலகத்துல ஏன்டா இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு வைக்கிற ஒரு பேருன்னு சொல்லுவார் ஒரு ஊழியக்காரர், மாறா. அநேக பெண் பிள்ளைகள் பிறக்கும்போது வீடுகளில் யூதருடைய முறைமைகள் படி வைக்கிறது. ஆனால் இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? மிரியாம். மிரியாம் தான் மரியாவா மாறினாள். அந்த மிரியாம் மரியாளா மாறி பிற்காலத்தில் வீடுகளிலே பெண் பிள்ளைகள் அதிகமாய் பிறந்தால் அவர்களைத்தான் கர்த்தர் தமக்கென்று வேறுபிரித்து தம்மோடு நடக்கும்படி செய்தார். இயேசுவோட நடக்கிற நிறைய பேருக்கு பேர் என்ன? ஏன்னா உலகம் வெறுத்த போது அவங்க இயேசுவை பிடிச்சிக்கிட்டாங்க, இயேசுவோட அன்புல பிடிச்சிக்கிட்டாங்க. நீ நெருக்கமாக வரணும். இனியும் இந்த சினிமா உலகம், இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே இருந்து என்னப்பா செய்ய போகிற? கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வாப்பா, கொஞ்சம் நெருக்கமாக வாப்பா, கொஞ்சம் சிலுவை பக்கமாக வாப்பா. நல்ல வேளை அன்னைக்கு யோவான் நின்றார். அதனால மரியாளோட பொறுப்பெல்லாம் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு? யோவான்ட்ட. எப்பா இனிமே இவங்க தான்ப்பா உன் தாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவன் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நெருக்கமாக வந்தீங்கன்னா பொறுப்புகளை கொடுப்பார். சொல்லுங்க சத்தமா, என்ன கொடுப்பாரு? தூரம் நிற்கிறவன்ட்டு அங்கே பொறுப்பு கொடுக்க முடியும்? நெருக்கமாக வந்தா, பிரதர் இதை செய்யலாமா, ஆண்டவருக்கா இதை செய்யலாமா, ஆண்டவருக்கா இப்படி வாழலாமா, தாளந்துகளை விட நெருக்கமாக வந்தீங்கன்னா ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவரோட நீ நெருக்கமாக வரும்போது உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதான் இந்த கூட்டம், இந்த மரியாள்களெல்லாம் நீங்கள் பரலோகத்தில் போய் ஐடென்டிஃபை பண்ணலாம். இயேசுவின் தாயாகிய மரியாள், கிளையப்பா ஊராளாகிய மரியாள், மகதலேனா மரியாள், இவங்கெல்லாம் நம்முடைய சரித்திர புருஷர்கள். இவங்க பெண்கள் மட்டுமல்ல, சரித்திரத்தை அடையாளப்படுத்தினவர்கள். இவர்கள் சிலுவைக்கு அருகாமையில் நின்றவர்கள். வேறு யாரும் நிற்க முடியாமல் அழுதுட்டு பின் சென்றவங்க கூட ஒரு ஸ்பாட்டு தான். ஆனால் இவங்க சிலுவைக்கு பக்கத்தில், சிலுவையிலிருந்து இயேசுநாதர் வாயை திறந்து சொல்கிற வார்த்தை காதில் கேட்குற அளவுக்கு நின்றாங்க. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. இயேசுநாதர் பேசுறது கேட்குற அளவுக்கு வரணுங்க. அவருக்கு சத்தம் கேட்குற அளவுக்கு நெருக்கமாக வரணும். அவர்கிட்ட வாங்கிட்டு போகிற கதை இல்லை. இதுதான் இந்த கூட்டம். இந்த 3 நபர்களை குறித்து உங்களோட பேசினேன். அடுத்து 4வது நம்மால் ஒருத்தர் இருக்கான், அவர் ரொம்ப நல்லவன். வாசிங்க லூக்கா 23:39-43. எனக்கு பிடிச்ச கேரக்டர் இவர். லூக்கா 23:39-43 வாசி. சிலுவையில் அறையப்பட்டிருந்த, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானா, உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறேன். 3 பேர் சிலுவையில் அறையப்படுறாங்க, 2 பேர் பரதேசிக்கு போறாங்க, ஒரு ஆள் ஸ்பாட்ல நரகத்துக்கு போறாரு. ஒரே ஸ்பாட்ல 3 பேர் மரிக்கிறாங்க, 2 பேர் பரலோகராட்சி பரதேசிக்கு போறாங்க, ஒரு ஆளு
கடைசி நேரத்தை பயன்படுத்துறவங்க எவ்வளவு பாக்கியவான்கள்ங்கிறத இந்த சிலுவை கல்லன் போதுமான ஆதாரத்தோடு இருக்கிறான். இந்த சிலுவை கல்லன் பாருங்கள், அவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா என்று சொல்லி இயேசுவை இகழ்கிறான். சாகப்போம் போதும் இகழ்ச்சி மட்டுமே வாயிலிருந்து வருகிற ஒருவன் தான் இவன். ஆனால் நான் காண்பிக்கிற நபர், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தோம், நீ இவ்வளவு தண்டனை அடைந்த பிறகும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ இவ்வளவு தப்பு பண்ண பிறகும் நீ தேவனுக்கு பயப்பட மாட்டியாப்பா? வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இது ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் தண்டனை வருதோ, ஆண்டவர் உனக்கு அநீதி உள்ளவர் அல்ல, ஆண்டவர் நீதிகளின் பிதா. அவர் எவனையும் ஒரு நாளும் அநியாயமா தண்டிக்கிறது இல்லை. இவனுக்கு யாரோ ஒரு நல்ல அம்மா இருந்திருக்குங்க, இவன் ஏதோ தப்பா போயிட்டான், எனக்கு நல்லா தெரியுது. இவன் கடைசி காலத்தை பயன்படுத்துறான்னா, இவன் சிம்சோனுக்கு அம்மாவா இருந்தால யாரோ இருந்திருக்காங்க. சிம்சோன் ஏன் அழுதான் தெரியுமா? அவங்க அம்மா வாய்த்துக்குள்ள கரு உருவாகிறதுக்கு முன்னாடி இவனை எப்படி வளர்க்கணும், அதனாலதான் கடைசி அட்டம்ப்ட்ல எபிரேயர் 11 வந்தான். சாலமோன் வரல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வா சர்ச்சுக்கு வா, எல்லாம் சரியா போயிடும். ஆனா இங்க இவன் அப்படி சொல்லலையே. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், நாம் செஞ்ச அநியாயத்தை நிமித்தம் சிலுவையில தொங்குறோம். இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இதெல்லாம் சாதாரணமா நடக்குமாங்க? இயேசுவை கண்ணு குருடாக்குனவரா பார்க்கல, செவிடனை கேட்க வச்சவரா பார்க்கல, சிலுவையில தொங்குறவரா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா எப்படி கூப்பிடுறான்? ஆண்டவரே. இயேசு அற்புதம் செஞ்சா நான் நம்புறோம், 1000 பேர் இருக்கான் வெளியே. ஆனா இயேசு சிலுவையில தொங்கும் போது ஒருத்தன் கூப்பிடுறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இன்று இந்த நம்முடைய அடியனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தண்டனை வரும்போது நீங்க புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவர் நியாயப்படி நம்மளை என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். வாயை திறந்து நான் பாவின்னு ஒத்துக்கிறணும், நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறணும். தகப்பன் வாயை திறந்து பேச மாட்டான், ஆனா பிள்ளை பேசுவான். தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும். அப்படி வந்துட்டு போனீங்கன்னா எப்படி தண்டனை நீங்கும்? அப்படி வர உட்கார வெளியே போக, நேரம் ஓடி வந்து அப்பா அப்படி பார்த்துட்டே நிற்கும்போது, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அடுத்து தகப்பன் எடுத்துட்டு வாடா அந்த ட்ரெஸ்ஸை, எடுத்துட்டு வாடா அந்த மோதிரத்தை போட்டார்ல, தகப்பன் பேசவே மாட்டான், சுதந்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிலுவை கல்லனால பார்க்க முடிந்தது இன்றைக்கு உங்களுக்கு ஏன் பார்க்க முடியவில்லை? இந்த சிலுவை கல்லன் சொல்லுகிறது போல என்னை நினைத்தருளும் என்று நீங்கள் ஏன் சொல்லவில்லை? இந்த சிலுவை கல்லன் இயேசுவை சிலுவையிலே தொங்கும் போது அவரை ஆண்டவர் என்று பார்த்தானே, நீ உயிர் தெழுந்த பின்னும் அவரை இன்னும் ஆண்டவராக நீ பார்க்க முடியாமல் நீ இன்னும் பாவத்தில் உழன்று கிடப்பதும் பாவத்தை அறிக்கை செய்யாததும் ஏனோ? ஆண்டவருக்கு எது தெரியுமா ரொம்ப வேதனைப்படுத்தும்? நான் பாவம் செய்யலை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கானா, ஆண்டவர் மேல இருந்து சொல்லுவார், நீ ஏமாத்திக்கிட்டே இருக்க, நம்ம பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே சத்திய நமக்குள், நீ சத்தியம் உள்ளவரை உள்ள வச்சிருக்கல, நீ ஏமாத்துக்காரன் ஒன்ன, அவரை இல்லை, அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம நியாயப்படி தண்டனை தான் எனக்கு இவனை பிடிக்கும். நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம மேலே தப்பு இருக்கு, நம்ம தவறு செஞ்சுருக்கோம், நம்ம சரியாக வாழலை அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா? ஆமாம், ஆபிரகாம் முதல்ல பரதேசிக்கு போகலை, ஈசாக்கு போகலை, யாக்கோபு போகலை, பெரிய பரிசுத்தவான்கள் போகல. ஆண்டவர் சொன்னாரு, ஏசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவேன்னு சொன்னார்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள போக மாட்டீங்க. அதே மாதிரி மெய்யாகவேன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், இவன் என்னோடு கூட பரதேசியில் இருப்பான. அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சிலுவையில ஒரு முத்தாக இவன் மாறினான்.
இவனுக்கு முன்னாடி பெரிய தகுதி கிடையாது, இவன் பெரிய சண்டே கிளாஸ் எடுத்தவன் கிடையாது, இவன் பெரிய ட்ராக்ஸ் ஊழியம் செய்தவன் கிடையாது, இவன் பெரிய பிரசங்கம் செய்தது கிடையாது, இவன் ஒர்ஷிப் நடத்தினது கிடையாது, இவன் ஏழை எளியவர்களுக்கு உதவினது கிடையாது. ஆனால் தன் பாவத்தை என்ன செய்தான்? ஒத்துக்கொண்டான். தான் செய்தது தவறு என்று சொன்னான். அநேகர் தங்களை நீதிமான்கள் ஆக்க போராடுகிறார்கள். உள்ளே வந்து நீதிமான்கள் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு இதை நீ செய்ய வேண்டும். உன் வாயை திறந்து, நான் குறைவுள்ளவன், நான் நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே, நிறைய என் மேல் கிருபையா இருந்தீங்க ஆண்டவரே. ஆமாம், அவன் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் பார்க்குறாரு? வெளியே இருந்து ஒருத்தர் துப்பிட்டு இருக்கான், ஒருத்தர் கம்பு வச்சு தலையில் அடிக்கிறான், ஒருத்தர் தலையில் முள்முடி சூட்டுறான், பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் இகழ்றான். ஆனால் ஒருத்தர் மட்டும் இடத்த பயன்படுத்திக்கிறான். அந்த இடத்துல எங்களை கொண்டு வரும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறான், ஆமாம் இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க வெளிநாட்டு பணத்தில் வாழ்கிறாங்கன்னுங்கிறான். ஒருத்தர் என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் நாங்கள் அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தினால் தண்டிக்கப்பட்டோம், நாங்களும் எங்கள் முன்னோர்களும் பாவம் செய்தோம், அநியாயம் பண்ணினோம், ஆகாமியத்தை நடப்பித்தோம் ஆண்டவரே. இந்த சிலுவை கல்லனுக்கு ஒரு மேன்மையான இடத்தை நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த 4வது நபர் மிக பாக்கியசாலி. மற்ற 3 நபர்களை, நான் சொன்ன 3 பேரை விட அவர்கள் 1வது நபர் ஒரு நல்ல யூதனாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 4வது நபர் ரொம்ப பாக்கியசாலி. எப்போ தெரியுமா? நான் செஞ்ச தப்புன்னு ஒருத்தன் ஒத்துக்கிறானோ, அப்போ அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இன்னொரு நல்லவனை குற்றவாளியாக மாற்றி விடாமல் இருக்கிறான். பல நேரம் காசை திருடிட்டு நான் திருடலைன்னு சொல்கிறான்ல, இங்கே இருக்கிற 100 பேரும் குற்றவாளி ஆயிடுறோம். ஏன்னா திருண்டவன் திருடலைன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்னதான்? நம்ம எல்லாரும் திருடன் தான். நம்ம எல்லாரையும் மொத்தமாக ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் திருடன் தானே. அப்போ அங்கே ஒருவன் ஒத்துக்கொள்ளப்படும் போது அவனுக்கும் மீட்பு கிடைக்கிறது, நாம் எல்லாருக்கும் மீட்பு கிடைக்கிறது, நம்ம சபைக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது. இந்த எளியர்களை நீர் நினைத்து கொள்ள, நாங்களோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாங்கள் ஆகாயமியம் பண்ணினோம், எங்களுக்கு அந்த தண்டனைக்கு தகுதி இருக்கானா? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அட்லீஸ்ட் அவன்கிட்ட இருந்தாவது பாடம் கத்துக்கிற கூடாது? அந்த கொலை குற்றவாளிகிட்ட இருந்து நம்ம ஆளுக்க வேற யார்கிட்ட இருந்து? அந்த கொலை குற்றவாளிகிட்ட இருந்தாவது என்ன கத்துக்கலாம்? பாடம் கத்துக்கலாம். இதெல்லாம் சிலுவையை சுற்றி நடந்துகிட்டு இருக்க அருமையான காரியம். சிலுவையை சுற்றி அருமையா. சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவனா இருப்பான், பைபிளை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துடுவான். அவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாடம் சொல்லும், இவனே ஆண்டவரை தேடி வர்றானே, அப்போ நம்ம எவ்வளவு தேடணுங்கிற உணர்வை கர்த்தர் கொடுப்பார். வேகமாக அடுத்தடுத்த உள்ள காரியங்களை நான் போகிறேன், வேகமாக போகிறேன். அடுத்தது வாசிக்கலாம். 5வது காரியம் வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேகமாக வாசிங்க. யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரான யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். நல்ல கவனிங்க, இவன் இயேசுநாதரை சந்திச்சதில்லை, இயேசுநாதரோட பேசினதில்லை, எந்த இடத்துலையும் நேருக்கு நேரம் இயேசுவை சந்திச்சதில்லை. ஆனால் அந்தரங்க சீசன். இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, சாகுற வரைக்கும் நாங்கள் அந்தரங்க சீசன். அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அந்தரங்க சீசன் ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த தேசத்தில் கடைசி வரை அந்தரங்க சீசனாக இருக்க முடியாது. இயேசுவை பார்க்காதவன், இயேசுவோட பேசாதவன், நேருக்கு நேரம் இயேசுவை சந்திக்காதவன், அவன் நேர போய் இயேசுநாதருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இது எதுக்கு அடையாளமாக இருக்குது தெரியுமா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 16:23 வாசியுங்கள். 16:23 இல்லையா? கணம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானவ். அது எத்தனாவது வசனம்? 15:43. 15:43 வாசிங்க. அரிமத்தியா ஊரானவ். அரிமத்திய ஊரானவ் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்தினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். 5வது இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்ட அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இவன் எங்கேயாவது இயேசுவோட பேசியிருக்கான்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? இவன் ஒரு அந்தரங்க சீசன். இவன் துணிந்து போனான்.
இவன் துணிஞ்சு போனான். இவனை குறித்து லூக்கா என்ன எழுதுறாரு அதையும் கொஞ்சம் வாசிச்சிருங்க. லூக்கா 23, 49, 50, 51 வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு அறிமுகமானவர் எல்லாரும் அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்துல எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கல. இயேசு ஒரு அனாதை போல தொங்கிட்டு இருக்காரு. யார் அந்த பாடியை வாங்கி இருக்கணும்? யார் அந்த பாடியை வாங்கி இருக்கணும்னா கூடவே சுத்தி 3 வருஷமா வாழ்ந்தாங்களே, அவர் எங்களுடைய குரு தான், நாங்க அவருடைய சீஷர்கள் தான், எங்களிடத்துல கொடுங்கள். யாருக்கு என்ன நடந்தா என்ன, இயேசுவின் சரீரத்துக்கு என்ன நடந்தா என்ன, சபைக்கு என்ன நடந்தா என்ன, குட் ஃப்ரைடே கூட்டம்னா என்ன, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம்னா என்ன, எது நடந்தா என்ன, அவர் சரீரம் எக்கேடு கட்டா என்ன, சிலுவையில தொங்குனா என்ன, எங்களுக்கு 1000 வேலை இருக்கு என்ன. நாங்க கூட இருக்கும்போது ஏதாவது கிடைச்சா பின்னாடியே போவோம். முடிஞ்சிச்சா, யாரா வாங்கட்டும், ஏதோ நடக்கட்டும், நாங்க சந்தோஷ காலத்துல கூட இருப்போம். பாத்தீங்களா, இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கலைன்னா இயேசுவுக்கு ஒரு கனமான அடக்கமே நடந்திருக்காது. ரகசிய சீசன் துணிந்து போயிருக்கிறான். வெளிப்படையான கிறிஸ்தவர்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ரகசிய கிறிஸ்தவன் துணிந்து போய் பிளாத்துவினிடத்திலே என்னிடத்தில் கொடுங்கள். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. செத்துட்டாரு, வெளியே போய் எடுக்கணும். நேராக பிளாத்துட்ட போய் சார் கொடுங்க சார். என்ன அதுக்குள்ளே இறந்துட்டாரா? 3 மணிக்கே வந்திருக்கீங்க? ஆமாம். நீங்கள் தான் வாங்க போகிறீங்களா பாடியை? ஆமாம். உடனே ஆஃபீஸர்ஸ் அனுப்பு, போய் பார்த்துட்டு வா. போய் பார்த்தாச்சு. இறந்துட்டாரா? இறந்துட்டார். வேகமாக வா. 6 மணிக்குள்ளே அடக்கம் பண்ணணும். எங்கே அடக்கம் பண்ணுறது? இதுக்கும் அந்த மலைக்கும் ரொம்ப பக்கம். இவர் இடத்துல அடக்கம் பண்ணுறது ரொம்ப நல்லது. யூத முறைமையின்படி ஓய்வு நாள் தொடங்குவதற்கு முன்னாக இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எருசலேமிலே தன்னுடைய இடத்தை ஆண்டவருக்காக கொடுத்தான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளமா இருக்கான். ஊழியக்காரன் பயந்தாங்கொழியா இருப்பான், துணிஞ்சு சபை ஆரம்பிப்பான். ஊழியக்காரன் தன்னுடைய இடத்தை கர்த்தருடைய சபைக்காக துணிந்து கொடுப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பொக்கிஷங்களை கொடுப்பான். இன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் வந்து அடக்கத்துக்கு கேட்டார் இடத்த. நான் சொல்லிட்டேன், தயவு செய்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க, வெறும் 7 சென்ட் வச்சிருக்கோம். நான் என்ன பண்றது? வாசல்ல அந்த ஆட்களையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க, இறந்து போனவங்களுடைய குடும்பத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு நான் வெளியே போன எப்படி சொல்றது? எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வேற என்ன செய்ய? இதை ஒரு தடவை அடக்கம் பண்ணிக்கிறது. ஏன்? அது எல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தை கனப்படுத்துவதற்காக இவைகள்லாம் செய்யப்பட்டது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பதான் சொன்னேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கியாச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்களா? நான் சொல்றது கம்மி, அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம். நான் வந்து 12-13 வருஷம் ஆச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, துணிஞ்சு செயல்படும் போது தான். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், 40,000 ரூபாய்க்கு சென்ட் கிடைக்குதான், நீங்கள் வாங்குங்க, ஒரு 5 சென்டாவது வாங்கி போடுங்க உங்கள் சபைக்கு. அப்படியே இப்படி முழிக்கிறார். துணிஞ்சு செயல்பட்டா தான் கர்த்தருக்காக செய்ய முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், பார்த்துக்கிட்டே இருந்தால் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து. இப்போ ஒரு பாஸ்டர்லாம் சேர்ந்து 50 சென்ட் வாங்குறாங்க. எங்கே தெரியுமா? இந்த ஈசிஆருக்கு பக்கத்தில் ஒரு சென்ட் 50,000 வச்சு 50 சென்ட் வாங்குறாங்க. ஒவ்வொரு சபையும் 10-10 சென்ட். இன்னைக்குள்ள காலத்தில் நமக்கு என்ன செய்யறது? நம்ம அப்புறம் தூக்கி வச்சுட்டு நம்ம சரீரத்தை யார் அடக்கம் பண்ணுறதுக்கு யார் இருப்பா? என்ன செய்யறது? நல்ல வேளை ஆண்டவருடைய சரீரத்தை கனமாய் அடக்கம் பண்ண தன்னையே ஒப்பு கொடுத்தானே. இவன் யார் தெரியுமா? அடுத்த வருஷத்தை வாசிங்க, 50ல இருந்து வாசிங்க, வேகமா வாசிங்க. யோசேப்பு என்ன பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் பெஸ்ட் ஆலோசனைக்காரன். ஏரோதினுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிறவன், பிலாத்துவினுடைய அரண்மனை. அவன் ஆலோசனைக்காரன். அவன் உத்தமன், அவன் உத்தமன், நீதிமான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தவன். யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். இயேசுவை பார்க்கல, இயேசுவோட பேசல, ஆனா நேர போனா. ஆமா, இயேசுவ தரிசனத்துல நாங்க பார்த்ததில்லை, இயேசுவோட பேசினதில்லை. அவருடைய வார்த்தை பேசும். துணிந்து செயல்பட வேண்டும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. துணிஞ்சு போகணும்.
நான் நம்ம அப்ரூவல் வாங்கலாம். நான் போகும்போது ஒத்தாலாம் போனேன். ஒரு 10 பேரை கூட கூட்டிகிட்டு போகணுன்னு அறிவுலாம் எனக்கு கிடையாது. நான் கேட்குறேன், சபைக்கு அப்ரூவல் வாங்க நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்களா? பிடிஓ கேட்குறாரு. நம்ம துணிஞ்சு போகும்போது கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. ஆமாம், எப்படி போனார் அதெல்லாம் தெரியாது. நம்ம பயந்தா கொள்ளிக தான். நம்ம போகும்போது ஆண்டவர் யாரை கொண்டாவது செயல்படுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. துணிஞ்சிடணும். அப்போ இயேசுவினுடைய சரீரத்தை போய் துணிஞ்சு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ. சரித்திரத்தில் இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டவன் யார்? அரிமத்திய ஊரான. அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். வேதம் அவன் ஐஸ்வர்யவான்னு சொல்லுதே. அவன் கணம் பெற்றவன், அவன் நீதிமான். அப்போ யார் இவர்கள்லாம்? எங்கே இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? நீங்கள் யாராவது காட்டுங்க. மார்க் 5 இருக்காரா இவர்? மார்க் 10 இருக்காரா இவர்? எங்கே இருந்தாங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் சிலுவை அன்று உதயமான முத்துக்கள். இவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். துணிந்து செயல்படுவதற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நாம் துணிந்து ரகசிய கிறிஸ்தவர்களாகவே இருந்து நம்முடைய காலத்தை கழித்து கொண்டிருக்க கூடாது. இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்மாருங்க வருவாங்க கூட்டங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தாங்கொழிகளை போல இருப்பாங்க. பைபிள் எடுத்து வச்சா கை காலெலாம் ஆடும். ஆனால் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு 200 விசுவாசி இருக்குது, அவனுக்கு ஒரு 500 விசுவாசி இருக்குது, அவர் பெரிய டவுனில் ஒரு ரோட்டில் வச்சு சபை நடத்துகிறாரு, அவருக்கு 1000 பேர் இருக்குது. ஒருத்தர் பார்த்தா அவர் சும்மா சாதாரண ஒரு ஆள் மாதிரி வந்தார். இது எப்படி நடக்குதுன்னா இவங்கெல்லாம் தான் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புகள். இவங்க துணிந்து பார்த்தா பெரிய வசீகரம் இருக்காது, பெரிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது, ரொம்ப பெரிய அழகு இருக்காது. இவங்க எப்படி செயல்படுறாங்க? கர்த்தர் இவர்களை செயல்படுத்துறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக துணிந்து சபைக்காக செயல்படுகிறவர்கள் இந்நாட்களிலே தேவை. அநேகர் சொல்லுவான், சாகுற வரைக்கும் ஊழியத்துக்கு வர்றேன், அப்புறம் குழந்தைக்கு பால் வாங்கணும், பேரனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடைசியில் பார்த்தா பரலோகமே என் சொந்தமே அனுப்பிடுவாங்க. சில முடிவுகளை எப்படி எடுக்கணும்? துணிஞ்சு எடுக்கணும். பசியை பற்றி பார்க்கக்கூடாது, மிரட்டலை பற்றி பார்க்கக்கூடாது. சில நேரம் துணிஞ்சு எடுத்தா கிறிஸ்துவின் சபை உதயமாயிரா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாலிப தம்பிமார்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார்னா, உன்னோட கர்த்தர் பேசினார்னா, பசியை பார்த்து பயப்படாத, அவமானத்தை பார்த்து பயப்படாத, நிந்தையை பார்த்து பயப்படாத. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அன்று அவன் இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டான். இன்று நம் மூலமாக இயேசுவின் சரீரமாகிய சபை வளருவதாக. அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பா ஊழியத்துக்கு வந்த காலத்துல எங்க 3 பேரும் நான் நினைச்சது அவர் பைத்திய மாதிரி என்னத்தையோ முடிவு எடுத்துட்டார். என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி வந்து வீட்டில் உட்காந்துட்டு சபையை ஆரம்பிக்க போறேன். ஏன்னா அந்த காலம் நாங்கள் கொஞ்சம் வாலிபத்தில் இருந்த காலம், எங்களுக்கு கொஞ்சம் அப்படி இருந்த காலம். ஆனால் இன்றைக்கு தான் தெரியுது, நல்ல முடிவு எடுத்திருக்காரு, துணிஞ்சு எடுத்திருக்காருயா. அல்லேலூயா. அந்த முடிவு துணிஞ்சு எடுத்து. அவர் எப்பயுமே சொல்லுவார், என்னோட பழகினவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்களே, நான் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேனே. அன்னைக்கு அவர் இவ்வளோ பேரை பார்த்துருப்பாரான்னு தெரியாது. ஆனால் துணிஞ்சு சில முடிவுகளை எடுத்தா தான் தேவனுடைய சரீரத்தை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடக்கம் எவ்வளோ முக்கியம். ஒரு காலமும் ஒருத்தனையும் ஒரு தடவையும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையை கட்டி வச்சிருக்கான். யாருக்கு வச்சிருந்தான்? யாருக்காக வெட்டினான்? யாருக்காக உடைச்சான் மலைய? யாருக்காக? இவனுக்கு தெரியுமா இயேசு சாக போறாருன்னு? இவனுக்கு தெரியுமா இயேசு மரிக்க போறாரு? யாருப்பா நீ? எப்படிப்பா இதெல்லாம் செய்யற? உனக்கு எப்படி இது தெரிஞ்சு? நீ எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்த? அதாங்க தேவன், அவருக்கு ஆட்களை கர்த்தர் ரெடி பண்ணி வைப்பாரு. சில விசுவாசி 11 மணிக்கு தான் வர, குட் ஃப்ரைடே. ஆனா 10:45க்கும் 9:45க்கும் ஆட்களை கர்த்தர் ரெடி பண்ணி வைக்கிறாரு. சிலர் இன்னும் 12 மணிக்கு வருவோம். நம்ம இல்லைன்னா ஆண்டவருக்கு அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை மட்டும் புரிஞ்சுக்கிறோம். வாலிப தம்பிகள் இதை புரிஞ்சுக்கிறணும். நீ ஆண்டவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய இடத்துல இருக்க. உனக்கு அந்த பிஸி லைஃப்பில்
நான் ஆண்டவருடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து ஒரு ஆள் வர்றாரு, அவரும் இவரும் சேர்ந்து செஞ்ச ஒரு பெரிய காரியம். லாஸ்ட்டாக வாசிச்சு முடிக்க போகிறேன். 6வது நபர் யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேகமாக வாசிங்க. யோவான் 19. இவங்க தான் இயேசுவினுடைய சரீரத்துக்கு கடைசி காரியத்தை செஞ்சவங்க. அவரை கொடுத்து அந்த பாடியை கொடுத்தோடனே அந்த பாடியை சுத்தம் பண்ணி அந்த பாடிக்கு தேவையான ஆரம்பம்னா யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. இவன் மட்டும் வரலைன்னா மறுபிறப்புனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் நைட்டு வந்தான், இவனும் ரகசிய கிறிஸ்தவன் தான். நைட்டு வந்தான், இவன் ஒரு பரிசேயங்க பெரிய பணக்காரங்களை போல இருப்பாங்க, பிரதான ஆசாரியனுடைய வலதுகை. இவனு கொஞ்சம் வெக்கப்படுற ஸ்பாவம் தான். நைட்டு தான் வந்தான். ஆனால் இப்போ எங்கேருந்து தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தானோ தெரியாது, எப்படி தான் ஏற்பாடு பண்ணானோ தெரியாது. யூத முறைப்படி கனமாக அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு வெள்ளை போலமோ கரியை போலமோ ஒருத்தன் 30 வெள்ளிக்காசுக்கு ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்திருக்கான். அது ரொம்ப பெரிய அளவுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கனமாக ஒரு பெரிய பணக்காரனை அடக்கம் பண்ணுறது போல் வாங்கிட்டு வந்திருக்கான். ஒருத்தன் 30 காசு கொடுத்துட்டு போயிட்டான், மேலே கீழே போயிட்டானோ மேலே போயிட்டானோ. ஆனால் இங்கே ஒருத்தன் ஆண்டவரை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வந்து மறுபிறப்பை பற்றி பேசிட்டு போனான். ஆமாம், எப்படி ஆண்டவரை மறுபிறப்பு அடைகிறதுன்னு பேசிட்டு போனான். அப்படியே போனான் ஒருத்தன். கடைசியில் மறித்து போன பிறகு வந்திருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நைட்டு வந்து இயேசுவை பார்த்தாலும் இவர் தான் உலகத்தின் ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை நேரு நகரில் இதே மாதிரி குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்சு நீங்கள் போயிட்டீங்க. நைட்டு 2 பெண்கள் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நாங்கள் ரகசியமாக ஆண்டவரை பின்பற்றோம், வீட்டில் உட்காந்து அழுவோம். எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப கொடூரமான ஆட்கள், நாங்கள் சபைக்கெல்லாம் போகிறோன்னு தெரிஞ்சால் கண்ட துண்டமாக வெட்டிடுவாங்க. இன்றைக்கி குட் ஃப்ரைடே அன்னைக்கு, இன்னைக்கு ஈஸ்டர்னு நினைக்கிறேன், எனக்கு ஈஸ்டரோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு யேசுநாதர் சபையில் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடணும்னு வந்தோன்னு நெடு முழங்காலில் வந்து நின்று ஜோம் பண்ணாங்க. ரகசிய கிறிஸ்தவர்கள் வெளியரங்கமாய் மாறுவார்களாக, நிக்கோதேமுக்கள் வெளியரங்கமாய் மாறுவார்களாக. ஆமாம், அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு வழி திறப்பதாக இங்கே நடக்குது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. கொண்டு வந்தான், அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே. பாத்தீங்களா, எனக்கு இதை நினைச்சு பார்க்கும்போது உலகத்தின் ரட்சகருடைய சரீரத்தை ஒரு ஆள் மரிச்சு போன பிறகு ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்து அவர் அடக்கம் பண்ண முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். யூத முறைமையின்படி மொத்தமா சேலையை வச்சு கட்டிடுவாங்க, வேஷ்டி மாதிரி துணி வச்சு மொத்தமா சுத்துவாங்க. அந்த 2 வேலையை 2 பேர் தான் செஞ்சாங்க. நன்மை பெறுறதுக்கு கோடி பேர், கடைசியில் 2 பேர். கூட இருந்து எல்லா அனுகூலத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர். ஏன் மரியாள் வரலைன்னு கேட்குறீங்களா? இங்கே மரியாள் வர முடியாது. மரியாள் வராமல் இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நேசமான பெண்கள் உள்ள அனுமதி கிடையாது. அதனால தான் மகதலேனா மரியாள் பயந்து வெளியவே நிற்பாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும் உள்ளே போய் சீலைகள் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பெண்களுக்கு ஒரு லிமிட்டு தான் யூத முறைமையின்படி. ஆனால் இங்கே பாருங்கள், இயேசுவினுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்தல் நாளானபடினாலும் அந்த கல்லறை சமயமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்துல இயேசுவை வைத்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரு கல்லறை தோட்டத்தில் இருந்துச்சு, அறையப்பட்ட இடமும் தோட்டம். அதே தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த கல்லறையில் வச்சுட்டாங்க. தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட நம்மளை தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தோட்டத்திலேயே உயிரை விட்டார்யா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. தோட்டத்திலிருந்து வெளியே வந்த நம்மளை திரும்ப தோட்டமாகிய பரதேசிக்கு கொண்டு போகிறதுக்கு தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார், தோட்டத்திலே கண்ணீர் சிந்தினார், தோட்டத்திலே இரத்தத்தை வடித்தார். தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் நீ வரணும்ல. இன்னைக்கு இந்த அரிமத்திய ஊரான நிக்கோதேமும் உன்னை கூப்பிடுறாங்க. அரிமத்திய ஊரான ஊழியக்காரனுக்கு அடையாளம், நிக்கோதேமும் இயேசுவின் சரீரத்தை கனப்படுத்துகிற விசுவாசிகளுக்கு அடையாளம். ஆமாம், என் தம்பிங்கெல்லாம் லேட்டாக வரும்போது பார்ப்பேன், அவன் குட் ஃப்ரைடே தானே, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டத்தில் சபை நிரம்பணும்னு நீ அலங்காரமாக
வாசனை திரவியமா, வெள்ளை போலமா, கரிய போலமா. நான் நினைக்கிறேன் 7:8:55 வந்துட்டு லேட் ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு. சிலர்லாம் லேட்டா வராதிங்கன்னு சொன்னாலும் நாங்க அப்படித்தான் வருவோம். இந்த சபைக்கு வாசனை வீசுறதுக்கு யாரியா? லீவுனாலும் நாங்க அப்படித்தான். ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ஒரு நிக்கோதேமு, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு, சொல்லாதீங்க, தகுதி இல்லை நமக்கு. அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு என்ன இருக்கு? பாஸ்டர் சபை, நாங்கள் லேட்டாக பிரியாணிலாம் கிண்டி வச்சுட்டு 11 மணிக்கு வந்தால் போதும். நேசரின் தோட்டம் வாசனைகளால் நிரம்புவதாக. அல்லேலூயா. நிக்கோதேமுவும் யோசேப்பும் இயேசுவின் சரீரத்தை கனப்படுத்தணும். எங்களுக்கு பேரம் பேத்தி இருக்காங்க, விளையாடுறதுக்கே நேரம் இல்லை, நாங்க வந்து சபைக்காக பாரப்பட. நிக்கோதேமு, ஆண்டோடைய சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னத பாட்டு புஸ்தகம், இப்போதான் ஒரு அதிகாலை ஜெபத்தில் சொன்னேன், 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனம் வாசிச்சு பாருங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனத்தை வாசிச்சு பாருங்க. உன்னத பாட்டு, சகோதரியே, சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும். சபை எப்படிதான்? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு உள்ள இருந்து நீரூற்றுக்கள் வரும். அவன் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். கிணத்துல எல்லாருக்கும்லாம் தண்ணி கிடையாது. என்னப்பட்ட கிணறு? முத்திரிக்கப்பட்ட கிணறு. நமக்கு தான் அந்த கிணத்துல இருந்து கர்த்தர் தண்ணி தர்றாரு. அந்த தண்ணி பேரு பரிசுத்த ஆவியானவருடைய நதி. வாசிங்க. தோட்டம் மாதுளம் செடிகளும். என்ன செடி இருக்கும்? இந்த மாதுளம் செடிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, பயங்கரமா காய்க்கும். இந்த தோட்டத்துல மாதுளம் செடி யாரு? நீங்களா? நான் மாதுளம் செடி நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய தோட்டத்துல அருமையான மாதுளம் செடிகளும், அருமையான கனி மரங்களும், அருமையான கனி மரங்களும், மருந்தோன்றி செடிகளும். மருதோணி அப்படியே கைகளை அழகுபடுத்துது பாருங்க, அது போல தோட்டத்தை அழகுபடுத்துற மருதோணி செடிகளும், நலத செடிகளும், நலத செடிகளும், நலதமும், குங்குமமும், வசம்பும், லவங்கமும், சகலவித தூப வர்க்க மரங்களும் போல செடிகளும். சரிதா? இந்த தோட்டத்துல வெள்ளை போல செடிகளாக நிக்கோதேமு இருந்தான். இன்னைக்கெல்லாம் சபை ஏதோ காசு கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டம் மாதிரி, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மாதிரி மாறி போச்சு. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரம் இல்லை, அவனுக்கு இன்னைக்கு மாட்டிக்கிட்ட பாரம். ஆண்டவரே, நிக்கோதேமு எப்படி வந்தான்? எங்கேருந்து வந்தான்? யோவான் 3 டபால்னு யோவான் 20:19 வந்தானே, எப்படி வந்தான் இவன் எப்படி நறுமண தைலத்தை கொண்டு வந்தான்? எல்லாரும் உண்மையா கையை வைத்து சொல்ல போறோம், இந்த சபைக்கு எங்களை நறுமணமா மாற்றுங்க ஆண்டவரே, நறுமணமா மாற்றுங்க ஆண்டவரே, நறுமணமா மாற்றுங்க ஆண்டவரே, நறுமணமா மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ சபைக்கு நறுமணமா மாறிவிட்டின்னு வச்சுக்கவேன், அவர்கிட்ட இருந்து பெறத உன்னுடைய ஆசீர்வாதம், பெறப்போற ஆசீர்வாதத்தை இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படும். அது மட்டும் தான் உறுதி. நான் அது வாழ்க்கையில் நமக்கு கண்ணு பார்த்து தாங்க நான் கற்றுக்கொண்டேன். நான் சென்னைக்கு போகும்போது ஒரு சகோதரனுக்கு 10 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு கிளம்புவான். நீ ஏன் 9 மணிக்கு கிளம்புற? நம்ம போய் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவோம். அப்போ அவன் சாஃப்ட்வேரில் 30,000 சம்பளம் வாங்கிட்டு 20 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான் வேலைச்சேரில். அவன் வீடு வாங்கிட்டான். நம்ம அந்த ரூமில், அந்த வீட்டில் ஒரு ரூமில் குந்திக்கிட்டு உட்காந்துருந்தோம். இப்படித்தான் நம்ம ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்பதான் புரிஞ்சிச்சு அவருடைய தோட்டத்துக்கு என்ன தேவை? வாசனை தேவை. இந்த சகோதரனை பார்த்தா பரிசுத்தமா இருக்கான், வாசனையா இருக்கான். இவன் பின்னாடி வாலிபர்கள் போகணும், இவனை மாதிரி வாழணும், இவன் ஒரு ரோல் மாடல். பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு நிக்கோதேமுப்பா, நீ வாசனை திரவியம், உன் லைஃப் ஒரு வாசனைப்பா, உன் லைஃப் ஒரு நறுமணம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? ஆண்டோடைய சரீரத்துக்கு இந்த நறுமணம் தேவை தானே. அந்த சரீரம் பரிமள தைலத்தினாலும் வெள்ளை போலத்தினாலும் கரிய போலத்தினாலும் மொத்தமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. வேற யாரும் வரல. இன்னைக்கு தேவ சபை இப்படி தாங்க இருக்கு. செய்யறதுக்கு ஒருத்தன் பேர். விபிஎஸ் நடத்தினியா? பானை கழுவுறது எவன்? சோறு திங்க 1000 பேர். பானை கழுவுறதுக்கு எவனாவது ஒருத்தன் இருப்பான், ஒரு அடிமை. அவன் அடிமை இல்லை, அவன் நிக்கோதேமு. சத்தமா ராமன் சொல்லுங்க. அவன் அடிமை இல்லை, அவன் நிக்கோதேமு. அவன் அடிமை இல்லை, உன் பார்வையில் அவன் அடிமை. அவன் அத்தனை பேருடைய முன்னாடி தேவனால் கனம் பெற்றவன். அவன் அவனுக்கு செய்யல, கர்த்தருடைய சரீரத்துக்கு செஞ்சிருக்கிறான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க.
இன்னைக்கெல்லாம் எனக்கு பயமே அதுதான். சாப்பாடு போடுறத பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் முடித்த பிறகு ஒரு 5 மணி நேரம் ஆகும் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது. யார் இருப்பா? நாங்கள் குனியவே மாட்டோம், நாங்கள் நிமிர்ந்த மாதிரி இருப்போம். நல்ல வேளை கர்த்தர் குனிகிறதுக்கு பலன் தந்திருக்காரு. வலிக்குதியா? நல்ல வேளை ஆண்டவரே. ஒரு தடவை கையை வைத்து யோசேப்புக்காக சோத்துறோம் சொல்லுங்க, நிக்கோதேமுக்காய் சோத்துறோம் சொல்லுங்க ஆண்டவரே, யோசேப்புக்காய் சோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்காக நம்ம சபையில் யோசேப்பு நிக்கோதேமெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் பாஸ் மார்க்கை தாண்டலை. இன்னும் என்ன மார்க்கை தாண்டலை? ஒரு நாள் உற்சாகம் இப்படி இருக்கும், ஒரு நாள் மொத்தமாக காணாமல் போயிடும். உற்சாகம் இருக்கிறதுக்கு முந்தின நாள் ஏதாவது மீட்டிங் நடந்திருக்கும், இல்லை ஏதாவது பிரசங்கம் கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு வந்து கரெக்டாக நிற்பாங்க. கரெக்டாக 7:30 மணிக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரும். அடுத்து பார்த்தா வந்துருமா ஆள் வந்துருமா, இன்னைக்கு சபை நடந்துருமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா நடந்துருமா. அப்படி இருக்கக்கூடாது. நான் தான் மந்தையில் முன் நடக்கிற கெடாக்கல்ல. அதனால அப்படியே நேரம் பார்த்துட்டு உள்ளே வந்த பிறகு பாஸ்டர் சீக்கிரம் தொடங்கிட்டார். நிக்கோதேமு அப்படி சொல்லுவானா? நிக்கோதேமு வாசனையாக இருப்பான். நிக்கோதேமு வாசனை வீசுவான். ஆமாம், ஆண்டோடைய சரீரத்துக்கு தேவையான நம்மெல்லாம் அப்படி அடக்கம் பண்ணுறதில்ல. உப்பை போட்டு உள்ளே தள்ளிடுறோம். என்ன போட்டு? உப்பை போட்டு உள்ளே தள்ளிடுறோம். உலகத்திலே பாடி அடக்கம் பண்ணும்போது ரொம்ப கனமாக அடக்கம் பண்ணது முதல்ல எகிப்தியர்கள், 2வது யூதர்கள் தான். எகிப்தியர்கள் வந்து பல ஆண்டுகள் அந்த பாடி நாசமாகாமல் என்னென்னத்தையோ போட்டு அதை பிரமிடுக்குள்ளே வச்சுருப்பாங்களாம் பெரிய ராஜாக்களை. அவன் அந்த மாதிரி பின்னாடி காலத்தில் இவங்க பிறப்பாங்க என்னமோ அவன் நம்புகிறான். யூதர்களும் 4 நாள் வரை அந்த பாடி மேலே போகாது, அந்த ஆன்மா உள்ளே இருக்குன்னு நம்புவாங்களாம். 4 நாள் வரை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அதை அழகாக சுத்தம் பண்ணி அதை அழகாக இதெல்லாம் போட்டு அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய சரீரத்தை கனம் பண்ணுவது ஆண்டவரை கனம் பண்ணுறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு எங்கேயாவது போய் ஆண்டவருடைய சபையில் 2 கல் எடுத்து போடுறதுக்கு வேலை கிடைச்சா அது செய்யணும்ப்பா. நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், 2 சட்டி மண் அள்ளி போடணும்னா நீ செய்கிறது அவருடைய சரீரத்துக்காக செய்கிறது. அதனால தான் ஆண்டவர் சபையை மட்டும் எப்படி அழைச்சார். அதனால் யாராக இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக வேலை செய்யணும்னு சொல்லுவேன், நானும் செய்வேன். ஏன்னா அது அவர் சரீரம், அவருக்கானது. சபை என்னன்னு அழைக்கிறாரு? அவருடைய 6 பேர் சொன்னேன், ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நல்லது. கடைசி ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியாக அஃபீஷியலாக ஏற்படுத்தப்பட்டு அவரை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட 100க்கு அதிபதி அவன்தான். கடைசியான ஆள் அவன். என்னையா சொல்கிறான்? அந்த முத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோமா? லூக்கா 23:47, மார்க் 15:39. அப்படியே ஜெபிக்க போறோம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இதுல என்னங்க நல்லவனா இருந்தான்னு சொல்லியிருக்கு, இது என்னங்க மகிமை அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல? இதுக்கு தான் மார்க்கும் பேதுருவும் வேணும். மார்க் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இதை விட சாட்சி என்ன வேணும்? கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமாங்க, அவர் சத்தமா கூப்பிட்டு உயிரை விட்டார். நல்லா பாருங்க, உயிர் எடுக்கப்பட்டதில்லை, உயிரை விட்டார். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு என்ன இருக்கு? ஜீவனை விட்டார். நம்ம யாராவது சொல்ல முடியுமா இவர் உயிரை விட்டார்? உயிர் போனதுன்பா. எத்தனை மணிக்கு போச்சு? அது 11 மணிக்கு போச்சு, 10:45 போச்சு. உலகத்திலே தன் ஜீவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்து அந்த ஜீவனை விட்டார். இதை கேட்ட இந்த 100க்கு அதிபதி நல்லா அந்த சிலுவைக்கு பக்கத்தில் நின்று மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய ஆமா. இயேசு மரிக்கும் போதே நிரூபிச்சுட்டு போயிட்டாருங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பேதுரு இதை எழுதுறாருன்னா கண்டிப்பா இவர் சபையில சேர்ந்திருப்பாரு. லேட்டா பேதுரு எழுதும்போது இவர் ரட்சிக்கப்பட்டாப்பா, இவன் கடவுளை மகிமைப்படுத்தி சங்கத்துக்குள்ள சபைக்குள்ள வந்துட்டாப்பா, இவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், இவன் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி தான் பிற்காலத்தில் எடுத்து எழுதும்போது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றான். இந்த 7 கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம். இயேசுவை சிலுவையில் பார்த்து ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தவங்க. நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கலாம். துப்புனாங்க, பரியாசம் பண்ணாங்க, மறுதளிச்சாங்க, காட்டி கொடுத்தாங்க, 20-30 வெள்ளிக்காசு வாங்கி காட்டி கொடுத்தாங்க. இதை கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? இன்னைக்கு ஆண்டவர் அவங்க கூட பேசியிருக்கார். என்னை ஒரு சிரேனா ஊரானாகிய சீமோனாக
என்னை இயேசுவுக்கு பின் சென்ற ஸ்திரீகளாக, என்னை இயேசுவின் சிலுவைக்கு அருகாமையில் இருந்த மரியாள்களாக, யோவானாக. உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை வந்திருக்கா என்னைக்காவது? எங்களுக்கு துணிக்கடையில் போனால் ஆசை வரும், எங்களுக்கு நகைக்கடையில் போனால் ஆசை வரும், எங்களுக்கு இயேசுவுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு ஆசை வேணுமே. அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை. என்ன ஒரு சிரேனா ஊரானாகிய சீமோன் மாதிரி சிலுவை சுமக்கிற பாக்கியத்தை கேட்க முடியுமா? எத்தனை பேர் கேட்பீங்க? இயேசுவினுடைய சிலுவைக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்கியம். ஆனால் எல்லாருக்கும் நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் இயேசு பரலோகத்தில் இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ற பாக்கியம் வேணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சிலுவைக்கு பக்கத்தில் இருந்தவன் இயேசுவுக்கு பக்கத்தில் தான் இருப்பான். அல்லேலூயா. சிலுவைக்கு பக்கத்தில் இருந்தவன் இயேசுவுக்கு பக்கத்தில் தான் இருப்பான். யாக்கோபு யோவான் எங்கே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாக்கோபுக்கு இடத்த சலோமி அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. அவங்க இயேசுவினுடைய சிலுவைக்கு பக்கத்தில் இருந்ததுனால அவங்க 2 பேரும் கண்டிப்பாக சிலுவைக்கு பக்கத்தில் இருக்க, இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளும் சிலுவைக்கு அருகாமையில் ஓடி வருவோம். சொந்த பந்தமாக எங்கே இருக்கான்? அதெல்லாம் இல்லை, இயேசுநாதர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆமாம், இன்பம் இருக்கும்போது வருவாங்க, துன்பம் வரும்போது ஒரு தடவை தான் வருவான் கடமைக்கு. ஆனால் எப்பயும் அவர் நம்மோடு இருக்கிறார்ல. அதனால் இந்த ஆசை உங்களுக்கு வரட்டும். தம்பிங்களா, நீ ஒரு அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பா மாறி துணிஞ்சு வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக செயல்படும். ஒரு 18 வயசு 20 வயசில் ஊழியத்துக்கு வந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன் உலக பிரசித்தி பெற்றவனை மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆனால் 18 வயசு 20 வயசில் ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தான்னா அவனுடைய அர்ப்பணிப்பை அவர் பார்க்குறார். அவனுடைய டீனேஜ் ஆண்டவருக்காக விதைச்சிருக்காருல்ல, அதை பார்க்குறார். அவனுடைய எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்துருக்காருல்ல, அதை பார்க்குறார். அதனால இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு போல, நிக்கோதேமு போல தேவன் நம்மளை எழுப்பணும்னு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரியா, நீ ஆண்டவருக்கு இந்த கதாபாத்திரத்தில் என்னவா மாறப்போற? நிறைய பேர் ஐயம் சிலுவை கல்லன், நீ சிலுவை கல்லன் ஆக வேண்டாம். அதுக்கு நிறைய பேர் வெளியே இருக்காங்க. நம்ம ஒரு மரியாளா, ஆமாம், ஒரு சலோமியா, ஒரு மகதலேனா மரியாளா, ஒரு யோவானா, கர்த்தர் நம்மளை இன்னைக்கு தேடுறாரு. நானும் ஆண்டவருடைய சபையில் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஊழியம் செஞ்சால் ராம்நாடு ஒரு நல்ல பட்டணமாக மாறிடும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டனமாக மாறிடும். நம்மிலிருந்து துணிந்து செயல்படுகிறவன். எப்பயுமே பிசாசு உள்ளே இருந்தான்னா பயன்படுத்திகிட்டே இருப்பான். போயிடாத, சர்டிஃபிகேட்டில் மாற்றிடாத, வேலை கிடைக்காது. ஆனால் இந்த சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, இவனுக்கு ஏதாவது கிடைச்சிச்சான்னு பாருங்களேன். ஆனால் தேவ பிள்ளைக்கு கிடைச்சான்னு பாருங்களேன். தேவ பிள்ளைக்கு காலேப்புக்கு யோசுவாவுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தே தீருவார். 40 வருஷம் ஆனாலும் தராமல் விட மாட்டாரியா. அதை மட்டும் நீ தீர்க்கமாக வச்சுக்க. நான் அழைக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ இன்னைக்கு எங்களை ஒரு நிக்கோதேமுவா மாற்று. வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு சினிமாவில் சீரழிஞ்சு போயிட்டான், சமுதாயம் கெட்டு நாசமாக போயிட்டான், போதையில் அழிஞ்சிட்டான். நிக்கோதேமு மாதிரி உன்னை பார்த்தா சொல்லணும், எப்படா தம்பி இப்படி வாழ்கிற? உன்னை மாதிரி வாழ எனக்கு ஆசையாக இருக்குடா, உன்னை மாதிரி பேச எனக்கு ஆசையாக இருக்குடா, உன்னை மாதிரி நடக்க எனக்கு ஆசையாக இருக்குடா, எங்களை மாற்றுங்கன்னு சொல்லுவோமா இந்த கூட்டத்தில்? ஆண்டவரை நிக்கோதேமு மாதிரி பயந்து வந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு வாசனையாக வீசிட்டு போயிட்டானே, அப்படி எங்களை நிறைய பேர் பயந்தாங்கொழியாக இருப்பாங்க. பாஸ்டர் செய்கிறத விட பலத்த காரியங்களை செஞ்சிருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வருவாங்க, சர்ச்சில் உட்காருவாங்க, ஏதோ முழங்கால் போடுவாங்க, திடீர்னு பார்த்தா யார்கிட்டயாவது போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசுதான் தெய்வம், ஒழுங்கா இயேசுவை நம்பு. அவங்கள்ட்ட இருக்கிற தைரியம் நமக்கு இருக்காது. ஆண்டவர் நிக்கோதேமுக்களை எழுப்புகிறார்.